கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இது போன்ற ஒரு நாளிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நம்ம ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். இந்த நாள் சரியாக இந்த நாள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த தேதி மாறாது, கிழமைகள் மாறி மாறி வரும். ஆனாலும் இந்த நாளிலே உலகமே இந்த நாளை ஒரு புனித வெள்ளியாக ஆசிரித்து கொண்டிருக்கும் போது நாமும் அப்படியாக அதை செய்கிறோம். அதனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடு மரணங்களை பற்றியதான ஒரு செய்தி. இதற்கு தலைப்பாக ஒரு பாவம் அறியாதவர் குற்றவாளிகளால், பாவத்தால் நிறைந்தவர்களால் குற்றவாளி என தீர்க்கப்பட்டார். இதுதான் தலைப்பு. ஒரு பாவமும் செய்யாதவர் பாவிகளால் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார். இதற்கு ஆதாரமாக வசனம் படியுங்கள். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பார்த்தீங்களா? இது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கும் சுமாராக 700 வருடங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலம் கிறிஸ்துவுக்கு முன்ன 760 673 என்று கொடுக்கப்படுகிறது. 760 கிறிஸ்துவுக்கு முன்ன 673. இந்த காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா. அவர் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை இந்த வேத வசனம் அங்கே பேசுகிறது. இந்த வேத வசனத்தின்படியே அந்த அதிகாரம் முழுவதிலும், ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதிலும் அவருடைய பாடும் மரணங்களை குறித்து பேசப்படுகிறது. அந்த வார்த்தையின்படியே அந்த தீர்க்கதரிசி அதை நேரடியாக பார்த்து அங்கே எழுதினது போல அங்கே நடந்து இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரு சிலுவை பாடு, இது பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிற வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரி, இவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, மரண தீர்ப்பு. பாருங்கள், இந்த வேத பாரகர்கள், பிரதான ஆசாரி, வேத பாரகர்கள் எல்லாமே தேவன் கொடுத்துட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை கைகளிலே வைத்திருக்கிறார்கள். அந்த தேவனுடைய பிரமாணம் அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சட்ட விதிகளை உடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை கையிலே வைத்து கொண்டு இவர்கள் பாவமில்லாத ஒருவருக்கு, பாவமே அறியாத அவருடைய குமாரனையே ஒரு குற்றவாளியாக மரண தீர்ப்பு கொடுக்கிறார்கள். நாம் அறிந்திருக்கிறோம், தேவன் மகா நீதிபரர். அவருடைய சிங்காசனம் சொல்லுகிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவருடைய பேஸ், அடித்தளம்
நீதியும் நியாயவுமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர் கொடுத்துட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிற, அந்த நியாயப்பிரமாணத்தை நிர்வகிக்கிற வேதபாரகர்களும் பிரதான ஆசாரி மற்றும் பரிசேயர்கள் இப்படியாக குற்றமில்லாத ஒருவரை, அதுவும் தேவனுடைய குமாரனையே அவர்கள் ஒரு மரண தீர்ப்புக்கு கொண்டு வருகிறார்கள். முதலாவது, தேவன் கொடுத்துட்ட இந்த நியாயப்பிரமாணத்தின் சிறப்புகள் என்ன என்பதை குறித்து முதலாவது நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஒரு காரியம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, நியாய தீர்ப்பு செய்வதிலே எந்த விதமான பாரபட்சம் காட்டக்கூடாது என்று அந்த சட்டம் சொல்லுகிறது. படியுங்கள், உபாகமம் 1:17. நியாயத்திலே முகதாட்சண்யம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி. பார்த்தீங்களா? நியாய தீர்ப்பு தேவனுடையது. நியாய தீர்ப்பில் அங்கே பாரபட்சம் இருக்கக்கூடாது. முகதாட்சண்யம், பெரியவன் சின்னவன் என்று எந்த விதமான ஒரு பாரபட்சம் காட்டக்கூடாது என்று அங்கே தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் தெளிவாக பேசுகிறது. இந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக 2வது சிறப்பு என்ன என்று நாம் பார்க்கும் போது பாருங்கள், உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15 - 19 நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே ஒருவன் குற்றம் சாட்டப்பட்டால் அந்த குற்றம் சாட்டினவனை, அந்த குற்றம் சாட்டப்பட்ட மனுஷனை 2-3 சாட்சிகள் மூலமாக அந்த குற்றத்தை உறுதி செய்ய வேண்டும். 2 அல்லது 3 சாட்சிகள் அவர் செய்த குற்றத்தை சாட்சியாக சொல்லி அங்கே உறுதி செய்ய வேண்டும். அந்த சாட்சிகள் அங்கே நியாயம் விசாரிக்கிற அந்த ஆசாரியன் முன்பாக வர வேண்டும். அங்கே குற்றம் சாட்டப்பட்டவரும் அங்கே இருக்க வேண்டும். அவருடைய முகத்துக்கு எதிராக நின்று அந்த குற்றத்தை அந்த சாட்சியாக சொல்லுகிறவர் அதை ப்ரூவ் பண்ண வேண்டும், இவர் செய்தது குற்றம் என்பதாக. ஒருவேளை அந்த சாட்சி ஒரு பொய் சாட்சியாக வந்து அவர் மேலே அபாண்டமாக குற்றப்படுத்தினால், அது பொய் சாட்சி என்று நிரூபிக்கப்பட்டால், அந்த பொய் சாட்சி சொன்னவர் மேலே அந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய தண்டனை அவருக்கு வர வேண்டும். எவ்வளவு மேன்மையான ஒரு சட்டம் பாருங்கள். ஒருவர் பொய்யாக குற்றம் சாட்டி ஒருவரை அங்கே ஒரு தீர்ப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொய் சாட்சி சொன்னால், அந்த பொய் சாட்சி சொல்லுகிறவர் மேலே அந்த குற்றத்துக்குரிய தண்டனை அவர் சுமக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிரதானமான தேவன் கொடுத்துட்ட சட்டம். இப்பொழுது அந்த வசனத்தை படியுங்களை புரிந்து கொள்ளலாம். 15 - 19 உபாகமம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால், வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ளசாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால், அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள்.
இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. பார்த்தீங்களா? அப்படி குற்றச்சாட்டு பொய் சாட்சியாக வந்து சொல்லி அந்த குற்றம் சாட்டப்பட்டவன் மேல அங்க ஒரு தீர்ப்பு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அந்த பொய் சாட்சிக்காரன் மேலே அதற்குரிய தண்டனையை கொண்டு வர வேண்டும். எவ்வளவு மேன்மையான ஒரு சட்டம் தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். அங்கே 20ஆம் வசனம் பார்க்கும்போது, மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால தேவனுடைய சட்டத்தின் சிறப்பு எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்று பாருங்கள். மூன்றாவது ஒரு சிறப்பு என்ன என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், தேவன் கொடுத்திட்ட சட்டத்தின் முன்பாக எல்லாரும் ஈக்குவல். அது ராஜாவாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஈக்குவல். ராஜாவையும் நியாயம் தீர்க்கலாம் தேவன் கொடுத்திட்ட சட்டத்தின் மூலமாக. ஆனால் பாருங்க, அந்த நாட்களிலே எகிப்து ரொம்ப ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு தேசமாக இருந்தது. அங்கு இருக்கிற ராஜா பார்வோன் அந்த சட்டங்களை அவரே கொடுக்கிறவர். அவர் சொல்லுவதுதான் சட்டம். அந்த சட்டத்துக்கு அவர் கீழ்ப்படிய தேவையில்லை. ஏனென்றால் அவர்தான் சட்டத்தை கொடுக்கிறவர், அவர் சொல்லுவதே சட்டம். அப்படியாக அந்த எகிப்து தேசத்திலே இருந்தது. ஆனால் தேவன் கொடுத்திட்ட சட்டம், அந்த சட்டத்தின் முன்பாக எல்லாரும் ஈக்குவல். உதாரணத்துக்கு பாருங்கள், தாவீது ராஜா அங்கே ஒரு தவறு செய்யும் போது அவருக்கு எதிராக தீர்ப்பு வருகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் மேல ஒரு தீர்ப்பு வருகிறது. படிங்க. தாவீது ராஜா, இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பார்த்தீங்களா? அங்கே சொல்லப்பட்டது தீர்ப்பு. உன் வீட்டில தேவனுடைய பட்டயம் உனக்கு என்றைக்கும் இருக்கும். அப்படியே நடந்தது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள தேவன். எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு சட்டம். அடுத்து 4வது ஒரு சிறப்பு என்ன என்று பார்க்கும்போது, இந்த நீதி விசாரணை பகலிலே நடக்க வேண்டும். எல்லாருக்கும் முன்பாக வெளியரங்கமாக இந்த நியாய விசாரணை நடக்க வேண்டும். இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 19 21. இப்படிப்பட்ட சிறப்புகள் உடையது தேவன் கொடுத்துட்ட நியாயப்பிரமாண சட்டம். இவ்வளவு சிறப்பான சட்டத்தை தேவன் கொடுத்ததன் காரணம், ஒரு குற்றம் செய்யாத ஒரு நிரபராதி எந்த காரணத்தினாலும் அவர் தண்டிக்கப்படக்கூடாது. அந்த நிரபராதிக்கு முழுமையான பாதுகாப்பை இந்த சட்டம் கொடுத்தது. இதுதான் தேவனுடைய சட்டத்தின் சிறப்பு. நம்ம இந்திய தேசத்துல கூட சொல்லுவார்கள், 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று பொதுவாக சொல்லுவார்கள். இந்த காரியம் அந்த நாட்களிலே அந்த தேவன் கொடுத்திட்ட நியாயப்பிரமாணத்திலே முழுமையாக இருந்தது. இப்படிப்பட்ட சட்டம், தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நீதியுள்ள சட்டம் இருக்கும்போது பாருங்கள், அநீதி காரியங்கள், தவறுகள் நடக்குமா என்றால் பாருங்கள், இங்கே நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கும்போது அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். அவரிடத்திலே எந்த குற்றமும் இல்லை.
இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டே அந்த நிரபராதியான ஒரு பாவம் இல்லாத தேவனுடைய குமாரனையே அங்கே ஒரு குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிறார்கள். இதுதான் அந்த நாளிலே அங்கே நடந்தது. இப்போ பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விசாரணை எப்படி இருந்தது என்று நாம் கொஞ்சம் பார்க்கலாம். பொதுவாக ஒரு வழக்கு, ஒரு விசாரணை என்று நாம் பார்க்கும்போது, நாம் இப்பொழுது இருக்கிறது போல நீதிமன்றங்கள், கோர்ட்டு, அங்கே அந்த கோர்ட்டில் முதலாவது வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதை ஆங்கிலத்தில் ப்ராசிக்யூஷன் என்று சொல்வார்கள். ஒருவருடைய தன்மேல் அங்கே வழக்கை கொண்டு வருவார். அடுத்தது குற்றம் சாட்டப்பட்டவர், அவரை குறித்து அங்கே சொல்லப்படும். அடுத்ததாக அதற்கு வாதிடுகிறவர்கள், வக்கீல்கள் இருப்பார்கள். அடுத்ததாக அந்த வக்கீல்கள் சாட்சிகளை விசாரிப்பார்கள். இந்த சாட்சிகளை எல்லாம் விசாரித்து முடிவாக நீதிபதி அந்த விசாரணையின் அடிப்படையிலே அவர்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார். இதுதான் பொதுவான ஒரு குற்றத்துக்கு விசாரணை நடைமுறை விளக்கங்கள். அப்படியே பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குற்றம் சாட்டப்பட்டவராக அவருக்கு அங்கே விசாரணை எப்படி நடந்தது என்று நாம் பார்க்கும்போது, அந்த நாட்களிலே அவர்களுக்கு ஜூயிஷ் கோர்ட், அங்கே ஆலோசனை சங்கம் என்று சொல்லப்படுகிற, செனகரிம் என்று சொல்லப்படுகிற 71 அங்கத்தினர்களை கொண்ட ஒரு நியாய சங்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிறது. முதலாவது அங்கே வழக்கு தாக்கல் செய்கிறவர், ப்ராசிக்யூஷன் வர வேண்டும். ஆனால் பாருங்கள், இங்கே முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நியாயம் விசாரித்து தீர்ப்பு செய்ய வேண்டிய அவரை முதலாவதாகவே அங்கே குற்றப்படுத்தி அவருக்கு மரண ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறார். முதலாவது பாருங்கள், இதை குறித்து வசனம் படியுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 49, 50, 11, 49, 50. யோவான். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். பார்த்தீங்களா? இந்த பிரதான ஆசாரியன் காய்பா, இவர் தான் அந்த நியாய சங்கத்தின் தலையாக இருந்து பிரதான ஆசாரி தீர்ப்பு செய்ய வேண்டும், விசாரிக்க வேண்டும். ஆனால் இவர் முன்னதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்ப்பு அவர் மனதிலே அங்கே சொல்லிவிட்டார். இது எந்த சூழ்நிலையில சொல்லப்படுகிறது என்று நமக்கு தெரியும். அங்கே லாசர் என்ற ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புகிறார். 4 நாட்களான லாசரு. அப்பொழுது அவருக்கு பின்னால் அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றி போகிறார்கள். அந்த சூழ்நிலையில இந்த ஒரு வார்த்தை அவர் ஒரு தீர்ப்பு போல அங்கே அவர் பேசிவிடுகிறார். பாருங்கள், 2வது பார்க்கும்போது அவர் குற்றம் சாட்டப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கைது செய்யப்படுகிறார். இதை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சாயங்காலத்தில் அங்கே மேல் வீட்டறையில் சீசர்களோடு அந்த பஸ்கா ஆசிரித்து கொண்டு அதன் பிறகு கெத்செமனே போகிறார்கள். இதெல்லாம் சாயங்காலத்திலிருந்து 6 to 9 அந்த மேல் வீட்டறை.
அதன் பிறகு 9 12 இப்படியாக கெத்செமனே, அப்படியாக அவர்கள் அங்கே ஆண்டவர் இயேசு நமக்கு தெரியும் 3 தரம் செபிக்கிறார். இவையெல்லாம் நள்ளிரவிலே நடக்கிறது, நடுராத்திரியிலே. அந்த நள்ளிரவிலே அவர் கைது செய்யப்படுகிறார். அப்படியே அரெஸ்ட் பண்ணி பாருங்க, கைது செய்து முதலாவது அன்னா என்ற ஒரு பிரதான ஆசாரி, அவர் அந்த வருடத்துக்கு உரியவர் அல்ல, அதற்கு முன்னதாக இருந்தவர், அவரிடத்திலே கொண்டு போகிறார்கள். ஏன் அந்த அன்னா என்கிற பிரதான ஆசாரியனிடத்திலே கொண்டு போக வேண்டும்? பாருங்கள், யோவான் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படியுங்கள். முதலாவது அவரை அன்னா என்பவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். பார்த்தீங்களா, அந்த காய்பாவுக்கு மாமன், ஆனா அந்த வருடத்து பிரதான ஆசாரியன் அல்ல. ஆனாலும் அங்கே கொண்டு போகிறார்கள். காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் போது, பிரதான ஆசாரியன் என்பது அங்கே நியாயப்பிரமாணத்தின்படி, அவர்தான் நியாயப்பிரமாணத்தின்படி பிரதான ஆசாரியன். இது எப்படி என்றால் பாருங்கள், ஒரு பிரதான ஆசாரியனாக தேர்வு செய்யப்படுகிறவர் அவருடைய வாழ்க்கை முடியும் வரை, மரணம் வரையிலும் அவர்தான் பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டும். இதுதான் அந்த ஒரு ஒழுங்கு. இதை குறித்து எண்ணாகமம் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அங்கே முதலாவது பிரதான ஆசாரியன் ஆரோன், அவன் மரித்த பிறகுதான் அவருடைய மகன் அங்கே பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்படுகிறார். அதனால ஜனங்களுடைய பார்வையில அந்த அன்னா என்பவன் தான் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக அங்கே இருக்கிறார். யூத ஜனங்கள் அவர் மேல் ஒரு மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். இந்த அன்னா என்ற பிரதான ஆசாரியனை அங்கே ரோமர்கள் பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். ரோமர்களால் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அந்த ரோம அரசாங்கத்துக்கு அந்த அன்னாவுக்கு பதிலாக, அவர்களுக்கு ஒரு ஃபேவராக, அவர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய காய்பா என்பவரை பிரதான ஆசாரியராக நியமிக்கிறார்கள். அதனால அங்கே நியாயப்பிரமாணத்தின்படி அந்த அன்னா தான் பிரதான ஆசாரியர். அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் அவர் பிரதான ஆசாரியராக அங்கே கருதப்படுவார். அதனால ஜனங்கள் எல்லாரும் அவர் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனால முதலாவது அங்கே ஆண்டவர் இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார்கள். அடுத்ததாக அந்த விசாரணை பாருங்கள், இரவில் நடக்கிறது. நாம் முதலாவது பார்த்தோம், நியாயப்பிரமாணத்துல விசாரணை என்பது வெளிச்சத்திலே எல்லாருக்கும் முன்பதாக நடக்க வேண்டும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடுராத்திரியிலே கைது செய்யப்பட்டு அங்கே இரவிலே விசாரணை செய்யப்படுகிறார். அது சுமாராக 2 to 3 மணி இருக்கும் என்று வேதாராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே இருக்கிற பொது மக்களிடத்திலே நல்ல ஒரு மதிப்பு, ஒரு பாப்புலாரிட்டி இருந்தது. அதனால பகல்ல அவரை கைது செய்தால் ஜனங்கள் மத்தியிலே பெரிய ஒரு கொந்தளிப்பு, ஒரு புரட்சி உண்டாகலாம் என்று மக்களுக்கு பயந்ததுனால அவர்கள் அதை இரவிலே அங்கே அவர்கள் பிளான் பண்ணி அப்படியாக செய்கிறார்கள். இது ஒரு தவறாக இருக்கிறது. அப்படியே பாருங்கள், அந்த ராத்திரியில, நடுராத்திரி 2 அல்லது 3 மணி இந்த நேரங்களில அந்த அந்த நியாய சங்கம் 71 பேர், அதை எல்லாரையும் அழைத்தார்களா என்றால்
அது கூட சந்தேகமாக சொல்லுகிறார்கள். வேதாராய்ச்சியாளர்கள், நம்முடைய மூத்த சகோதரர்கள் எல்லாம் அதை குறித்து சொல்லும்போது, அந்த பிரதான ஆசாரி பரிசேயர் இவர்களுக்கு அவர்கள் கருத்துக்கு ஒத்துப்போகிற சிலரை மாத்திரம் அழைத்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்னவென்றால், இரவிலே நியாய விசாரணை நடக்கக்கூடாது. அந்த நியாய சங்கத்திலே பாருங்கள், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இருக்கிறார், நிக்கோதேமு போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நல்ல ஒரு மதிப்பு உடையவர்களாக, மரியாதை வைத்திருக்கிறவர்களாக, அவர்கள் ஒரு அந்தரங்க சீசர்களாக அவர்கள் இருந்தார்கள். இவர்களை எல்லாம் நிச்சயமாக அழைத்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் அந்த நைட்டு இரவு நேரத்தில் விசாரணைக்கு அழைத்திருந்தால், இந்த மாதிரி நேரத்தில் ஏன் நீங்கள் விசாரணை வைக்கிறீர்கள் என்று அந்த விசாரணையை தடை செய்திருப்பார்கள், கேள்வி வந்திருக்கும். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நியாய விசாரணை என்பது ஒரு போலியான விசாரணை, மாக் ட்ரையல் என்று சொல்லுகிறார்கள், போலியான விசாரணை என்று சொல்லப்படுகிறது. இப்போ பாருங்கள், பிரதான ஆசாரியன் காய்பாவுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே இவ்வளவு ஒரு வன்மம், கோபம், ஏன் அவர் மேல் முன்னதாக இப்படியாக கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பையே அவர் நினைக்க காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் போது, பாருங்கள், இவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார், 3.5 வருஷம். அந்த நேரத்தில் அநேகரை அவரை குற்றப்படுத்தும் விதமாக அவர்கள் சார்பாக பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சதுசேயர் இவர்களை அவரை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு பின்னாக அனுப்புகிறார்கள். அங்கே அநேக இடங்களிலே அவரை குற்றப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவைகளையெல்லாம் அவர் நன்றாய் அறிந்தவராய் அவர்களிடத்திலே ஞானமாக நடந்து கொள்ளுகிறார், ஞானமாக பேசுவார். இல்லாவிட்டால் அவர்களிடத்திலே எதிர்கேள்வி கேட்டு அவர்களை அப்படியாக மடக்குவார். பாருங்கள், இப்போ முக்கியமாக இவர்கள் இந்த பரிசேயர், சதுசேயர் இவர்களுடைய போதனைகளை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் பிரசங்கப்படுத்தி அவர்களை அங்கே வெளியரங்கப்படுத்தின அவர்களுடைய மாய்மாலங்கள், பொய் போதனைகளை குறித்து எல்லா ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். அவர்களை பற்றிய உண்மையை மாய்மாலக்காரர்கள் இவர்கள் பொய்யாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களை குறித்து வெளிப்படுத்தினார். இது ஒரு முதலாவது குற்றச்சாட்டு. அடுத்ததாக, ஆலயத்துக்கு உள்ளே அங்கே பலிகள், சடங்குகள் இதெல்லாம் செய்பவர்கள் சதுசேயர்கள். இந்த சதுசேயர்களுக்கு பாருங்கள், அவர்களுக்கு விரோதமாக அங்கே ஆடு, மாடு போன்ற புறா போன்ற பலிகளை கொண்டு வைத்திருந்தால் அந்த காசுக்காரர்கள் இவர்களை எல்லாம் துரத்தி ஆண்டவர் இயேசு சவுக்கால் அடித்து விரட்டுகிறார். அதனால அவர்களுக்கு அங்கே அதனால் வருகின்ற வருமானம் அங்கே தடைப்படுகிறது. இப்படி இரண்டாவது காரியம். மூன்றாவது ஒரு காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனங்கள், யூத மக்கள் மிகவும் நேசித்தார்கள். அவர் எங்கே போனாலும் அவரிடத்திலே திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள், அவருடைய போதனைகளை கேட்கவும் அவர் மூலமாக நன்மைகளை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவுமாக. இப்படி அநேகர்
அவருக்கு பின் சென்று வந்தார்கள். பாருங்கள், ஒரு இடத்திலே அங்க பேசும்போது பரிசேயர் என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான் 12ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல அங்கே சொல்லும்போது, பரிசேயர்கள் உலகமே அவர் முன்னாக அவருக்கு பின்னாக போகிறது என்று அங்கே பேசுகிறார். படியுங்கள் பரிசேயரை பற்றி. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். பார்த்தீங்களா, உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டு. ஏனென்றால் பலத்த செய்கைகள், சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறார், ஜனங்கள் மேல் மிகுந்த ஒரு அன்புடையவராக இருக்கிறார். இதனால ஜனங்கள் அவர் பின்னாக போகிறார்கள். இவைகளை பார்த்து பாருங்கள், அங்கே அன்றைக்கு இருந்த காய்பா பிரதான ஆசாரியன், மற்ற ஆசாரியர்கள் எல்லாரும் பொறாமைப்பட்டார்கள். இவர்களை எல்லாம் அந்த ரோம அரசாங்கம், ரோம கவர்மெண்ட் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக போனால் இவர்களுக்கு அங்கே வேலை போய்விடும். அதனால அவர்கள் பாருங்கள், அவர்களை அதிகாரத்தில் இருந்து நீக்கி விடுவார்கள் அங்கே ரோம கவர்மெண்ட். அப்படி அவர்கள் அதிகாரத்தை வைத்திருந்தார்கள். அதைத்தான் இவர்கள் சொல்லும் போது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லுகிறார்கள். பாருங்கள், 47, 48 வசனங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். பார்த்தீங்களா, நம்முடைய ஸ்தானத்தை அழித்து போடுவார்கள். அவங்களுக்கு பதவி இல்லாம போயிடும், அவங்கள நீக்கிடுவாங்க. ஆளே வராத இடத்துல நீங்க எதுக்கு எங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க என்று இந்த ரோம கவர்மெண்ட் அவர்களை பதவி நீக்கம் செய்து விடுவார்கள். இப்படி பாருங்கள், அவர்களுக்கு அந்த பரிசேயர், வேத பாரகர், அங்கே சதுசேயர், இவர்களே முதலாவது அவர்களுடைய போதனைகள், அவருடைய செயல்பாடுகளை அங்கே வெளிப்படுத்துகிறார் அந்த ஜனங்கள் மத்தியில. இரண்டாவதாக அவர்கள் வருமானத்துக்கு இருக்கிற காரியங்களை அங்கே அவர் நீக்குகிறார். அடுத்ததாக அவர்களுடைய ஒரு பொசிஷன், அந்த அதிகாரம், அந்த பிரதான ஆசாரி, அந்த வேத பாரகர் என்கிற அந்த ஒரு பதவியே இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு நிலைக்கு வருகிறது. அதனால அவர்கள் இவரை எப்படியாவது நாம் இல்லாமல் செய்துவிட வேண்டும், கொலை செய்துவிட வேண்டும், இவரை விட்டால் நமக்கு பெரிய ஆபத்து என்ற ஒரு நிலைக்கு வருகிறார்கள். பாருங்கள், கொலை செய்து விட்டால் மாத்திரம் போதாது. ஏனென்றால் ஜனங்கள் அவர் மேல் மிகுந்த அன்புடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவருடைய பெயரையே கெடுக்க வேண்டும். அதாவது அவர் தேவனால் சபிக்கப்பட்டவர் போல ஜனங்களுக்கு அவரை காண்பிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அதற்காக பல விதத்தில் ஆலோசனை பண்ணித்தான் இந்த காரியத்தை செய்கிறார்கள். நாம் உபாகமத்தில் படிக்கும் போது, உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22, 23 அங்கே சொல்லப்படுகிறது, மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று. படிங்களா அந்த வசனம்? உபாகமம் 21, 22, 23. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. பார்த்தீங்களா, மரத்திலே தூக்கி போட்டால் தேவனால அங்கு சபிக்கப்பட்டவர் போல பிரமாணம் அவர்களுக்கு அப்படியாக சொல்லப்படுகிறது. அதனால
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப நேசிக்கிறார்கள். அவர் பின்னாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் முன்னால் அவரை ஒரு பாவத்தின் அடையாள சின்னமாக காண்பிக்க வேண்டும். பாருங்கள், தேவனே இவரை சபித்து விட்டார் என்று அந்த பாவத்தின் ஒரு அடையாள சின்னமாக சிலுவையிலே அவரை கொல்லும்படியாக முயற்சி அவர்கள் செய்கிறார்கள். அதே சமயத்தில் அவர்கள் தாங்களாக செய்தது போலவும் இருக்கக்கூடாது. அது ரோம அரசாங்கம், ரோம கவர்மெண்ட், ரோம கவர்னர் பிலாத்து அவர் மேல் அப்படிப்பட்ட குற்றத்தை செய்தது போல, அந்த அந்த மரணத்தை கொடுத்தது போல இருக்க வேண்டும். நாங்கள் எதுவும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யவில்லை என்று ஜனங்கள் மத்தியில் காண்பிக்க அவர்கள் தீர்மானித்தார்கள். பாருங்கள், அந்த காலகட்டத்தில் இந்த ரோம ஆளுகையில இருக்கும்போது இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனை கொலை செய்வதற்குரிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. அதை எடுத்து போட்டார்கள். ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்றால் அந்த ரோம கவர்மெண்ட், அந்த ஆளுநர், அவருடைய உத்தரவில் தான் கொலை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய அதிகாரத்துல கொண்டு போகிறார்கள். பாருங்கள், இப்படி அவர்கள் ஒரு போலி விசாரணை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அவரை கெடுத்து அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று திட்டமிட்டு இவர்கள் நீதிக்கு புறம்பாக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். முதலாவதே அவர்கள் கொலை செய்து விட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு சொல்லி அந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே எல்லா விசாரணைகள் வருகிறது. அதன் பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் இரவிலே அங்கே கைது செய்யப்பட்டு இரவிலே நியாய விசாரணை நடக்கிறது. அடுத்தது பாருங்கள், நியாய விசாரணை சங்கம் இரவிலேயே கூட்டப்படுகிறது. அவர்களுக்கு தோதான, அவர்கள் பக்கம் பேசுகிற ஒரு தலைபட்சமான அந்த அங்கத்தினர்களை மாத்திரம் அழைக்கிறார்கள். இப்படி அழைத்து அங்கே விசாரணை நடக்கும் போது, அந்த விசாரணை எப்படி நடக்கிறது என்று நாம் பார்க்கும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59, 60 வசனங்கள், 26, 59, 60. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து, பார்த்தீங்களா, அங்கே நியாய விசாரணை செய்ய வேண்டிய பிரதான ஆசாரியும் மற்ற உறுப்பினர்கள் பொய் சாட்சிகளை தேடுகிறார்கள். நாம் முதலாவது படித்தோம், பொய் சாட்சி சொன்னால் அவன் மேல் அந்த குற்றத்துக்கு கூடிய தண்டனையை சுமத்த வேண்டும். ஆனால் அந்த ஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கிற நீதி விசாரிக்க வேண்டிய பிரதான ஆசாரி முதலாவதே பொய் சாட்சிகளை தேடுகிறார்கள். அவர்களுடைய சாட்சி ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போகவில்லை. ஒருவர் சொல்வது ஒரு விதமாக, இன்னொரு சொல்லுவது வேறு விதமாக. அதனால அங்கே ஒத்து போகாதபடி இருக்கிறது. அடுத்ததாக 2 பேர் வருகிறார்கள். 61ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். பார்த்தீங்களா? அப்ப 2 பேர் வந்து இத சொல்றாங்க. இவர் தேவாலயத்தை நான் இடித்து போட்டு 3 நாளில கட்டுவேன் என்று இந்த 2 பேர் வந்து சொன்ன சாட்சிகள் ஒத்து போகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இது எந்த பதிலும், அதுக்கு பதில் பேசவே இல்லை. பதில் பேச மாட்டேங்கிறார் ஆண்டவர் இயேசு. ஆனால் இதை குறித்து சொல்லி இருக்கிறார்.
இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், ஆனால் 3 நாளிலே நான் எழுப்புவேன் சொன்னார் தானே. படிங்கள் வசனம், யோவான் 2ஆம் அதிகாரம் 19 - 21. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு பேசினார், ஆனால் அதனுடைய அர்த்தம் வேறாக இருக்கிறது. அதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். நம்ம கொரிந்தியரில் கூட படிக்கிறோம், நீங்களே தேவனின் ஆலயம். அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசுகிறார். இப்போ இப்படி பேசிட்ட கூட அந்த ஆலயம் இடிக்கப்படவில்லை, ஆலயம் அங்கே இருக்கிறது. இது ஒரு மரணத்துக்குரிய குற்றமா என்றால் இல்லை. தேவாலயத்தை இடிக்கவே இல்லை, தேவாலயம் அப்படியே இருக்கிறது. அதை சொல்லிட்டார் என்று அவருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. இந்த பொய் சாட்சி சொல்லும் போது ஆண்டவர் இயேசு பேசாமல் இருந்து விட்டார். அவர்கள் புரிந்து கொள்ளாதபடி பொய்யாக பேசுகிறார்கள் என்று அதற்கு பதிலாக எதுவுமே பேசவில்லை. கடைசியாக பாருங்கள், 63ஆம் வசனம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். போதும். அதாவது இப்போ பிரதான ஆசாரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்க அவரிடத்திலே கேள்வி கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனா? இதை ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன். ஏனென்றால் இயேசு அநேக நேரங்களில் பேசுறதில்லை. அவருக்கு தெரியும், நான் மரிக்க போகிறேன். தேவனுடைய எல்லா திட்டமும் அறிந்திருந்தார். இந்த இடத்துல அவர் பேசுகிறார். ஏனென்றால் இந்த கேள்வி அங்கே பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. அவர் இதற்கு பதில் சொல்லாமல் இருந்தால் ஆண்டவர் இயேசு தன்னையே மறுதலித்தது போலாகும். அவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன், அவர் மேசியா என்பதை தெளிவாக அங்கே அவர் பேசுகிறார். அங்கே நாம் அடுத்த வசனங்களிலே படிக்கும் போது இதை சொல்லுகிறார். அடுத்த வசனம் படியுங்க. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்களா? அப்போ நீர் சொல்லுகிறபடிதான், நான் தேவனுடைய குமாரன் தான், தன்னை மேசியா தேவனுடைய குமாரன் என்று அந்த இடத்திலே தெளிவாக பேசுகிறார். இந்த வார்த்தை நிமித்தம் தனக்கு மரணம் வரும் என்று அவர் அறிந்திருந்தும் தைரியமாக வார்த்தையை அவர் பேசுகிறார். உடனே பாருங்க, அந்த பிரதான ஆசாரி என்ன செய்கிறார்? அடுத்த வசனம் 65. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. இவன் தேவதூஷணம் சொன்னான். பார்த்தீங்களா? இது எப்படி தேவதூஷணம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதத்தின்படி சரியான உண்மையான பதிலை பேசுகிறார். அதை தீர்க்க தரிசனமாக இன்னும் 2ஆம் வருகை குறித்தே பேசுகிறார். மேகத்தின் மேல் வருகிறதை காண்பீர்கள். 2ஆம் வருகை குறித்து பேசு, உண்மையை உள்ளதை உள்ளபடி பேசுகிறார். ஆனால் இவர்கள் தேவ தூஷணம்
என்கிறார். இதுதான் அந்த பிரதான ஆசாரியர் மற்ற அவரை சார்ந்த அந்த ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் அவரை அறியவில்லை, அவரை புரிந்து கொள்ளாதபடி இருந்தார்கள். அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனே அவர் மனுஷனாக வந்தார், இப்படியெல்லாம் எடுத்துக்கிறார். அன்றைக்கு இருந்த அந்த பிரதான ஆசாரியர் போலவே இன்றைக்கும் சில பேர் இப்படியாக இருக்கிறார்கள். அவர்கள் புரியாமல், உணர்ந்து கொள்ளாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டி உடனே தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, பாருங்கள், அந்த இடத்திலே தீர்ப்பு செய்ய வேண்டியதே அவர். அதை தீர்ப்பாக அங்கே பேசிவிடுகிறார். இதுதான் அவர் மேல் சாட்டப்பட்ட ஒரு அந்த குற்றம், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் என்று நிரூபிக்கிற ஒரு குற்றம். தேவ தூஷணம். அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லிவிட்டார். இதை வைத்து கொண்டுதான் அங்கே பிலாத்து இடத்திலே கொண்டு போகிறார்கள். அவரை மரணத்துக்கு ஏற்ற ஒரு குற்றம் என்று ப்ரூவ் பண்ணி அங்கே பிலாத்து இடத்திலே, தேசாதிபதி இடத்திலே கொண்டு போகிறார்கள். இதை கேள்விப்பட்ட உடனே தான் யூதாஸ் அவரை மரணாக்கினிக்கு ஒப்பு கொடுத்தார்களே என்று போய் தூக்கு போட்டு செத்து போனார். பாருங்கள், அங்கே பிரதான ஆசாரியர்கள் இப்படி குற்றப்படுத்தி அவரை மரணாக்கினிக்கு ஒப்பு கொடுத்து அங்கே ரோம கவர்னர் பிலாத்துவிடத்திலே கொண்டு போகிறார்கள். அங்கே பிலாத்துவிடத்திலே இந்த விஷயங்களை எதுவும் பேச மாட்டேங்கிறார்கள். இவர் தேவனுடைய குமாரன் சொன்னார், இவர் தேவ தூஷணம் சொல்லிவிட்டார் என்று எதுவும் பேசாமல் இதையெல்லாம் அங்கே பேசிக்கொண்டிருந்தால் அவர்கள் அந்த பிலாத்து இவர்களையே குற்றப்படுத்தி பிடிச்சு சிறைச்சாலையில போட்டு விடுவார். அப்படிப்பட்ட மனுஷன் அவர். அவர்கள் அங்கே போய் வேறு விதமாக இவர் மேல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். தேச துரோக குற்றம். படிங்கள், லூக்கால இருக்குது அந்த வசனங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். அவருடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பார்த்தீங்களா, அங்க போய் வேறு மாதிரி குற்றம் அங்க சொல்றான். இவர் தன்னை ஒரு ராஜாங்கிறாரு. இவர் அங்க ரோம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்ட வேண்டாம், அங்க ராயனுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி தன்னை உயர்த்துகிறார். இப்படி ஒரு அரசியல் குற்றமாக அவரை குற்றப்படுத்துகிறார்கள். 4ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகிறார், பிலாத்துவிடத்திலே துணிச்சு தைரியமாக சொல்லுகிறார், நான் ராஜா தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே ராஜா. அவர் எப்பவும் ராஜா. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் ராஜா. நான் ராஜா தான் என்று சொல்கிறார். ஆனாலும் அந்த வார்த்தையை கேட்டும் பிலாத்து என்ன சொல்கிறார்? நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். 5ஆம் வசனத்துல இன்னும் சொல்லுகிறார்கள், இவர் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறார். இப்படியாக அவர்கள் குற்றப்படுத்தும் போது பாருங்கள், இந்த பிலாத்து அவரை குற்றவாளி அல்ல, இவரிடத்தில் நான் எந்த குற்றமும் காணேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கே மரண தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, தேவன்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னதாகவே அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிலாத்துவிடத்தில் கூட சொல்லும் போது, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தேவன் முன்னதாகவே அவர் மரணத்துக்குள்ளே போக வேண்டும் என்று தீர்மானித்ததின்படியே இவைகளெல்லாம் நடந்து இருக்கிறது. 1 பேதுரு 1:20 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து என்று படிக்கிறோம். அப்படியே ஏசாயா 53:10 அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை ஒரு குற்ற நிவாரண பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிவிட்டார். அந்த வசனம் படி 53:10 ஏசாயா. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பார்த்தீங்களா, அவர் குற்ற நிவாரண பலியாக நமக்காக அவர் மரிக்க வேண்டும். பாருங்கள், அவர் மரிக்க வேண்டியது தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தத்தினாலே இவைகள் எல்லாம் நடந்து இருக்கிறது. நம்முடைய பாவத்திலிருந்தும் நம்முடைய மரணத்திலிருந்தும் நம்மை மாத்திரமல்ல முழு மனுக்குலத்தையும் விடுதலையாக்க அவர் இப்படிப்பட்ட மரணத்துக்குள்ளே போகிறார். அப்படியாக அவர் மரணத்துக்குள்ளே போகிறார். இதில் நமக்கு என்ன பாடம் என்று நாம் பார்க்கும்போது சில காரியங்கள் இருக்கிறது. அதை பார்த்து நாம் முடிக்கலாம். பாருங்கள், அங்கே பிரதான ஆசாரி, மூப்பர் இவர்கள் எல்லாரும் தங்களுடைய சுயநலத்துக்காக, தங்கள் லாபத்துக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்டதான ஒரு மரண ஆக்கினையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர் மேல் பொய்யாக குற்றம் சாட்டி மரண அக்னியை கொடுக்கிறார்கள். இதிலே நமக்கு என்ன பாடம் என்றால், பாருங்கள், சத்தியம், என்னுடைய வார்த்தை வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அந்த சத்திய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் போது அந்த சத்திய வெளிச்சத்தினாலே நமக்குள்ளாக நடக்கிற நம்மில் இருக்கிற தீமையான காரியங்கள், கேடான சிந்தனைகள், இவைகளெல்லாம் நம்முடைய கண்களுக்கு வெளிப்படும். சத்திய வெளிச்சத்தினாலும் அந்த பாவத்தை, அந்த புளிப்பை நாம் உணர்ந்து கொண்டு அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக நம்மில் இருக்கிற பாவத்தை, அநீதிகளை, அக்கிரமங்களை நாம் நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும். அப்படி நீக்கி போடாமல் நாம் துணிகரமாக இருந்தால் அந்த சத்திய வெளிச்சம் நமக்குள்ள வந்த பிறகும் நாம் அந்த தீமை, இது தவறு என்று உணர்ந்து கொண்ட பிறகும் நாம் அதை நீக்கி போடாமல் துணிகரமாக இருந்தால் நாம் அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு தேவனிடத்திலே ஒப்புரவாகாவிட்டால் நாமும் தவறு செய்கிறவர்களாகவும் தேவனுடைய பார்வையில் நாம் தேவன் கொடுக்கிற அந்த ஒரு மேலான ஆசீர்வாதமாகிய ஜீவ கிரீடத்தை இழந்து விடுகிறவர்களாக இருப்போம். அதனால சத்திய வெளிச்சம் கிடைக்க கிடைக்க நம்மில் உள்ள எல்லா இருளான, அநீதியான எல்லா காரியங்களை, புளிப்புகளை நம்மை விட்டு நாம் தூக்கி எறிந்து விட வேண்டும். இது நமக்கு பாடமாக இருக்கிறது. இரண்டாவதாக பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு
முன் மாதிரி. அவரை பாருங்கள், அநேக பொய் குற்றச்சாட்டுகள் அவர் மேல் சுமத்துகிறார்கள். அப்படி குற்றச்சாட்டுகளை பொய்யாக சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டார். அவர் மேல் எப்படிப்பட்ட பொய்யாக குற்றம் சாட்டும் போதும் அதற்கு பதிலாக எதுவுமே பேசவில்லை. இது பொய், இது தவறாக இவர்கள் பேசுகிறார்கள் என்று தனக்காக எதுவுமே பேசாமல் அமைதலாக இருந்து விட்டார். பாருங்கள், நாமும் கூட அப்படியே இந்த நாளில சபை வகுப்பார் ஒரு நியாய விசாரணையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டிலே அங்கு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு இப்பொழுதே நியாய தீர்ப்பு நடக்கிறது. நாம் ஒரு நியாய விசாரணையிலே இருக்கிறோம். அப்பொழுது நம்மை புரிந்து கொள்ளாத அநேக, அது உலகத்தாராக இருக்கலாம், குடும்பத்தாராக இருக்கலாம், சபையில் உள்ள மக்களாக கூட இருக்கலாம், நம்மேல் பொய்யாக குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது நாமும் அந்த மாதிரியே நம்முடைய குருநாதர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போலவே நாமும் பேசாமல் அமைதி காக்க வேண்டும். நம்மேல் சாட்டுகிற வார்த்தை குற்றங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், அதற்கு நாம் பதில் பேச தேவையில்லை. இந்த ஒரு பிரதிஷ்டையை அழைக்கப்பட்டு அர்ப்பணித்திட்ட ஒரு ஓட்டத்தில் இருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கை முழுக்க இப்படிப்பட்ட காரியங்கள், குற்றப்படுத்துதல்கள், ட்ரையல், இப்படிப்பட்ட விசாரணைகள், காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இது இரண்டாவது ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு அங்கே சத்தியத்தை பேசினார். நான் தேவனுடைய குமாரன். சத்தியத்தை அப்படியே உள்ளதை உள்ளபடி பேசினார். அதனால அவருக்கு மரண தீர்ப்பு வந்தது. அதற்கு அவர் பயப்படவில்லை. நாமும் இந்த நாட்களிலே சத்தியத்தை சத்தியமாக பேச வேண்டும், சத்தியத்துக்காக நிற்க வேண்டும், நீதிக்காக நாம் இருக்க வேண்டும். உண்மையான வைராக்கியம் காட்டுகிறவர்களாக நாம் அப்படியாக சத்தியத்தை பேசுகிறதுனால மற்றவர்களால் சில வேளைகளில் நாம் குற்றப்படுத்தப்படலாம், மற்றவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தலாம். நீதிக்காக நிற்கும் போது அநேக இழப்புகள் வரலாம். இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவைகளை நாம் சகிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பக்கமுள்ள எந்த நியாயத்தை குறித்தும் அவர் பேசவே இல்லை. பொய் குற்றச்சாட்டு சொல்லும் போது இது பொய், இது நீங்கள் தவறாக சொல்லி பேசவே. அப்படியாக நாமும் சத்தியத்தை மாத்திரம் பேசி பொய் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் இருக்க வேண்டும். சத்தியத்துக்கு அதே சமயத்தில் உறுதியாக வைராக்கியமாக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது நமக்கு பாடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால பேதுருவில் எழுதும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே அங்கே பேசுகிறார். அப்படியே படியுங்கள். 1 பேதுரு. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். சகிக்க வேண்டும். நன்மை செய்து பாடுகளை
பொய் குற்றச்சாட்டுகள் வரும். நாம் ஒரு நியாய தீர்ப்பிலே இப்பொழுதே இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்மேல் புரிந்து கொள்ளாமலும் அறியாமலும், அது உலகத்தாராக இருக்கலாம், குடும்பத்திலே இருக்கலாம், சபையில கூட சகோதரர்கள் மத்தியில இருக்கலாம். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும்போது நாம் அவைகளை சகித்து அமைதலாக போய்விட வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே உண்மையை பேசிட்டதுனால, நான் தேவனுடைய குமாரன், நீர் சொல்லுகிறபடித்தான் என்று சொல்லும் போது அவருக்கு மரணாக்கினை, அது அவருடைய இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது, மரணம். அதே சமயத்தில் அவருடைய வாழ்க்கை ஒரு மேலானதாக, ஒரு ஆவிக்குரிய தெய்வீக நிலைக்கு அது ஒரு தொடக்கமாக. இதுதான் நமக்கும். அது மரணம். உலகத்தாருக்கு, அந்த அவரை விரோதித்திருந்தவர்களுக்கு எல்லாம் முடிந்தது மரணம். ஆனால் அவரை உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு, அவருக்கு தெரியும் இது ஒரு ஆசீர்வாதம், ஒரு தெய்வீக நிலைக்கு நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் என்று அவர் அறிந்தார். அதனால நம்ம செயல்பாடுகள் எப்போதும், நம்முடைய காரியங்கள், நம்முடைய மாம்சம் விரும்புகிறதை நாம் அதை செய்யாமல் அழிக்கிறவர்களாக, நம்முடைய மாம்சத்தின் செயல்களை கொல்லுகிறவர்களாக, மாம்சத்தின் விருப்பத்தை கொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மாம்சம் அநேக தீமையான காரியங்களை விரும்பும். மற்றவர்களை குறித்து தீமையாக பேசுகிறதை விரும்பும், உலக ஆசைகளை விரும்பும், இச்சையான காரியங்களை விரும்பும், பெருமை புகழ்ச்சியை விரும்பும். இவைகளை நாம் அனுதினம் நம்முடைய சரீரத்தின் விருப்பங்களை கொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலக ஒரு மரணத்துக்குள்ளே போனாலும் அதன் தொடக்கம் டிவைன் நேச்சர், ஒரு மேலான ஒரு உயிர்த்தெழுதல் ஆசீர்வாதத்துக்கு அது தொடக்கமாக இருக்கும். அதனால நாம் 2 தீமோத்தேயுல படிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், துன்பம் கொண்டு குற்றப்படுத்துவார்கள், பொய்யாக இவைகளை நாம் சகிக்க வேண்டும். அப்படி சகித்தால் பாருங்கள், அடுத்த 2 தீமோத்தேயு 2:12 படியுங்கள். 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பார்த்தீங்களா? அதனால இப்படிப்பட்ட பாடுகளை நாம் சகிக்க வேண்டும். பொய் குற்றச்சாட்டுகள், சத்தியத்துக்காக நிற்கும் போது வருகிற உதாசீனங்கள், புறக்கணிப்புகள், அவதூறுகள், இவைகளை நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.